தமிழகத்தில் ஆறுகளின் வளத்தையும் வேளாண் தொழிலையும் காக்க பொது செயல் திட்டம். நீர் மேலாண்மை கருத்தரங்கில் பல்துறை வல்லுநர்கள் வலியுறுத்தல். கடலூரில் பொழிந்த வரலாறு காணாத மழையால் 2 லட்சம் நெல் மூட்டைகள் சேதம். உரிய நேரத்தில் நெல் கொள்முதல் செய்யப்படாததே காரணம் என விவசாயிகள் குற்றச்சாட்டு. கனமழையால் 40,000 ஏக்கர் சம்பா சாகுபடி பாதிப்பு. மழை நீடித்தால் எஞ்சிய பயிர்களை காப்பாற்ற முடியாது என விவசாயிகள் கவலை. புதுச்சேரியில் மேலும் ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ ராஜினாமா. இன்று பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய நிலையில் முதல்வர் நாராயணசாமி அரசுக்கு சிக்கல். இந்திய அளவிலான 2 ராணுவ தளவாட வழித்தடங்களில் ஒன்று தமிழகத்தில் அமைய உள்ளது. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தகவல். மேலும் சில முக்கிய செய்திகள். கொரோனா தொற்று அதிகரிப்பால் புனேயில் இரவு நேர ஊரடங்கு அமலாக்கப்பட்டு பிப்ரவரி 28 வரை கல்வி நிலையங்கள் இயங்காது என அறிவிக்கப்பட்டுள்ளது. கச்சத்தீவு உள்ளிட்ட சில தீவுகளில் சீனா காற்றாலைகள் அமைக்க உள்ளதால் இந்தியாவின் பாதுகாப்புக்கு சவால் ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. இயந்திர கோளாறால் நடுவானில் தீப்பிடித்து சிதறிய அமெரிக்க விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டதால் பயணிகள் உயிர் தப்பினர். தாய்லாந்து நாடாளுமன்றத்தில் பிரதமர் பிரயுத் சான்-ஓச்சா மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்தது. சிரியாவில் ரஷ்ய விமானப்படையின் அதிரடி தாக்குதலில் 21 IS பயங்கரவாதிகள் உயிரிழந்தனர். மியான்மர் ராணுவத்துக்கு ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். பெட்ரோல் டீசல் விலையேற்றம் பற்றி பிரதமர் மோடிக்கு காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி கடிதம் எழுதியுள்ளார். அமெரிக்காவில் துப்பாக்கி விற்பனை கடையில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் 3 பேர் கொல்லப்பட்டனர். பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான மாநில அரசு வரியை ₹1 குறைப்பதாக மேற்கு வங்க அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் ஆறுகளின் வளத்தையும் வேளாண் தொழிலையும் காக்க பொது செயல் திட்டம் வகுக்க வேண்டும் என நீர் மேலாண்மை கருத்தரங்கில் பல்துறை வல்லுநர்கள் வலியுறுத்தினர். தமிழகத்தில் நீர் மேலாண்மை, ஆறுகள் வளம் மீட்பு மற்றும் வேளாண் தொழில் எதிர்கொண்டுள்ள சவால்கள் தொடர்பாக பல்துறை வல்லுநர்கள் பங்கேற்ற கருத்தரங்கம் சேலம் மாவட்டம் தலைவாசலில் நடைபெற்றது. தமிழக ஆறுகள் வளம் மீட்பு இயக்கம், மாநில நீர்வள ஆர்வலர்களின் கூட்டு இயக்கம் மற்றும் விவசாய சங்கங்கள் இணைந்து ஏற்பாடு செய்த இக்கருத்தரங்கில் ஐக்கிய விவசாயிகள் சங்கம், எக்ஸ்னோரா, நல்லூர் வட்டம், சபரி பசுமை அறக்கட்டளை உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் பங்கேற்று பேசினர். இதில் நீர் மேலாண்மை குறித்தும் இயற்கை விவசாயத்தை ஊக்குவிப்பது தொடர்பாகவும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. கருத்தரங்கில் பேசிய ஐக்கிய விவசாயிகள் சங்க நிர்வாகிகள், சாகுபடியில் ரசாயன உரங்களை தவிர்த்து அதற்கு மாற்றாக இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட உரங்களை பயன்படுத்த வேண்டும் என்றும், வேளாண் கூட்டுறவு சங்கங்களில் விவசாயிகளுக்கு ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லிகளுக்கு பதிலாக இயற்கை உரங்களை வழங்க வேண்டும் என்றும் கூறினர். நீர்நிலைகளில் பல்வேறு ரசாயன கழிவுகள் கலப்பதை தடுக்க உரிய நடவடிக்கைகள் மேற்கொண்டு நீர்நிலைகளை மீட்க வேண்டும் என்றும் கருத்தரங்கில் வலியுறுத்தப்பட்டது. இந்த 2 நாள் கருத்தரங்கில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் மற்றும் இயற்கை ஆர்வலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டத்தில் வரலாறு காணாத மழையால் 2 லட்சம் நெல் மூட்டைகள் சேதமடைந்துள்ளன. கடலூர் மாவட்டத்தில் 126 இடங்களில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் செயல்படுகின்றன. இந்த நேரடி கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகள் கடந்த 10-15 நாட்களாக விற்பனைக்காக கொண்டு வந்து வைக்கப்பட்ட நெல் சரியான நேரத்தில் கொள்முதல் செய்யப்படாத காரணத்தினால் கடந்த 100 ஆண்டுகளில் இல்லாத மழை பெய்து கடலூர் மாவட்டமே வெள்ளக்காடாக மாறியது.
இதனால் மாவட்டத்தில் விவசாயிகள் விற்பனைக்காக கொண்டு வந்து வைக்கப்பட்ட 2 லட்சத்திற்கும் அதிகமான நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்தன. ஏற்கனவே சம்பா பயிர் நடவு செய்யும் போது பல ஆயிரம் விவசாயிகள் பாதிக்கப்பட்டனர். தற்போது அறுவடை செய்து நேரடி கொள்முதல் நிலையத்தில் விற்பனைக்காக கொண்டு வந்து வைக்கப்பட்ட 2 லட்சத்திற்கும் அதிகமான நெல் மூட்டைகள் பாதிக்கப்பட்டது. இதனால் சொல்ல முடியாத துயரத்தில் கடலூர் மாவட்ட விவசாயிகள் உள்ளனர். கடலூர் நகர பகுதியில் கடந்த 24 மணி நேரத்தில் 100 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு அதிகபட்சமாக 18 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. மழையின் காரணமாக கேடிலம், தென்பெண்ணை ஆறுகள் மற்றும் ஏரி குளங்களில் மீண்டும் தண்ணீர் நிரம்பியுள்ளது. இதனால் ஆற்றை கடக்க பொதுமக்கள் முயற்சிக்க கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி, கொள்ளிடம், பூம்புகார், தரங்கம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகாலை முதல் தற்போது வரை மழை பெய்து வருகிறது. ஏற்கனவே கடந்த 4 மாதங்களாக அடுத்தடுத்த புயல், பருவம் தவறிய கனமழையால் 40,000 ஏக்கர் சம்பா சாகுபடி பாதிக்கப்பட்டிருந்தது. ஒரே நேரத்தில் அறுவடை பணிகள் தொடங்கியதால் பல இடங்களில் அறுவடை இயந்திரம் தட்டுப்பாடு ஏற்பட்ட நிலையில் காலம் தாழ்ந்து பயிரிடப்பட்ட பயிர்கள் தற்போதைய காலம் தவறிய கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ளது. இது கனமழை நீடித்தால் எஞ்சிய பயிர்களை காப்பாற்ற முடியாது என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் மேலும் ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ ராஜினாமா செய்துள்ளதால் முதல்வர் நாராயணசாமி அரசுக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் ஆளும் காங்கிரஸ் கட்சியின் எம்எல்ஏக்கள் 4 பேர் ராஜினாமா செய்துள்ளனர். ஒருவர் எம்எல்ஏ பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இந்த சூழ்நிலையில் எதிர்க்கட்சிகள் முறையிட்டதன் பேரில் இன்று பெரும்பான்மையை நிரூபிக்க முதல்வர் நாராயணசுவாமிக்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உத்தரவிட்டிருந்தார். ஆளும் காங்கிரஸ் கட்சியின் தலைமையிலான கூட்டணியும் எதிர்க்கட்சிகளும் தலா 14 எம்எல்ஏக்களுடன் சம பலத்தில் இருந்தன. இந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சியின் எம்எல்ஏ லட்சுமி நாராயணன் நேற்று திடீரென ராஜினாமா செய்தார். இதையடுத்து காங்கிரஸ் கூட்டணிக்கு எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை 13ஆக குறைந்துள்ளது. புதுவையில் அடுத்தடுத்து நிகழும் அரசியல் திருப்பங்கள், ஆளும் கட்சிக்கும் எதிர்க்கட்சிகளுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள பலப்பரீட்சை ஆகியவற்றுக்கு மத்தியில் முதல்வர் நாராயணசாமி இன்று பெரும்பான்மையை நிரூபிப்பாரா என அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞர் அணி மாநில மாநாடு சேலம் அருகே உள்ள கெஜ்ஜல் நாயக்கன்பட்டியில் நடைபெற்றது. இதில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், தமிழக பாரதிய ஜனதா தலைவர் எல் முருகன், இளைஞர் அணி தலைவர் பி செல்வம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மாநாட்டில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேசுகையில், நாட்டின் ஒவ்வொரு குடும்பத்தின் அத்தியாவசிய தேவைகளும் விரைவில் பூர்த்தி செய்யப்படும் எனவும், ஜல்ஜீவன் திட்டத்தின் மூலம் இதுவரை 3 கோடி குடும்பங்களுக்கு குடிநீர் இணைப்பு தரப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மத்திய அரசின் நடவடிக்கைகளால் அடுத்த நிதியாண்டில் பொருளாதார வளர்ச்சி இரட்டை இலக்கத்தில் இருக்கும் என குறிப்பிட்ட ராஜ்நாத் சிங், நாட்டுக்கு அந்நிய முதலீடு அதிக அளவில் வருவதால் பங்குச் சந்தையும் வேகமாக வளர்வதாக தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், இந்திய அளவிலான 2 ராணுவ வழித்தடங்களில் தமிழக சட்டப்பேரவையில் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி பெரும்பான்மை பலத்தோடு நுழைய வேண்டும் எனவும் தெரிவித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள தண்டலம் கிராமத்தில் அனைத்து கட்சி சார்பில் டீசல், பெட்ரோல், கேஸ் விலை உயர்வை கண்டித்து பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர். இந்த போராட்டத்தில் சிலிண்டருக்கு பாடை கட்டி சாவு மேளம் அடித்தும் ஒப்பாரி வைத்து கதறி அழுதும் நூதன போராட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் மாமல்லபுரத்தில் உள்ள உலக புகழ்பெற்ற கடற்கரை கோவில் அருகே இறந்த நிலையில் கடல் ஆமை ஒன்று கரை ஒதுங்கியது. இதுகுறித்து அந்த பகுதி மீனவர்கள் கூறுகையில், கடலில் கலக்கும் நச்சு கழிவுகள், கப்பலில் இருந்து வெளியேறும் எண்ணெய் கழிவுகள் உள்ளிட்டவைகளாலும் கடல் ஆமைகள் உண்ணும் உணவுகளில் நச்சுத்தன்மை கலந்து விடுகிறது. மேலும் கடலில் பயணிக்கும் கப்பல் மற்றும் படகுகளில் அடிபட்டு இறந்து கரை ஒதுங்கி இருக்கலாம் என்றும் கூறினர். தஞ்சையில் தமிழ்நாடு அறுவை அரங்க நிபுணர்கள் மாநில ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் மாநிலம் முழுவதிலும் இருந்து ஏராளமான அறுவை அரங்க நிபுணர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் தமிழகம் முழுவதும் அரசு மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் மருத்துவமனைகளில் உள்ள அறுவை அரங்குகளில் அறுவை நிபுணர்கள் காலி பணியிடங்கள் உள்ளதாகவும், கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக பயிற்சி பெற்று காத்திருக்கும் 3000 பேருக்கு இந்த வேலையை வழங்க வேண்டும் எனவும் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். பெட்ரோல் கூடுனால காய்கறிகள் மார்க்கெட்டில் ரேட்டு கூட்டிடுது. இந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் குறைஞ்சதுன்னா கொஞ்சம் மக்களுக்கு சௌகரியமாக கிடைக்கும். அவங்க நல்லா கொஞ்சம் இன்பமாக வாழ்றதுக்கு வழிவகுக்கும். பொதுமக்கள் தற்போது ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது பெரிய பிரச்சனை வந்து பெட்ரோல்,
டீசல் கேஸ் உடைய விலை தான். இது சென்ட்ரல் கவர்மெண்ட் உடனடியாக நடவடிக்கை எடுக்கலைன்னா எல்லா பொருட்களுடைய விலையும் அதிகமாயிரும். மக்கள் எல்லாத்தையும் சகஜமாக அதை எடுத்து பழகிட்டாங்க. பிரச்சனைகள் தீர்க்க வேண்டியது நிறைய இருக்குது. அது மக்கள் மத்தியில் என்னைக்கு விழிப்புணர்ச்சியோ புரட்சியோ எப்போது வருது அப்போ தான் வந்துட்டு அது வரைக்கும் இது வந்து அப்படியே இதாகி தான் போய்கிட்டு. இப்போ ஜிஎஸ்டி கொண்டதுக்கு உண்டான பலன்களை மக்கள் அனுபவிக்கவே முடியல. ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடி 86 ரூபா, ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் 140 ரூபா. இப்போ ஜிஎஸ்டினா என்ன, ஜிஎஸ்டியோட பலன் என்ன? பெட்ரோல் உயர்றதுனால சிறு வியாபாரிகள் வெளியில் வியாபாரம் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்குது. எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் ஒரு 200 ரூபா 300 ரூபா ஜவுளி வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் சில்லறை வியாபாரம் அதில் கிடைக்கிறது ஒரு நாளைக்கு 300 ரூபா 200 ரூபா கிடைக்கல. நாங்கள் பெட்ரோலுக்கே 200 ரூபா கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இப்போ பொதுமக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த கஷ்டத்துலேருந்து இந்த அரசு என்ன செய்யணும்னு கேட்டாக்கா, அவங்களுக்கு தேவையான அத்தியாவசிய தேவையான என்னென்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்தாங்கன்னு சொல்லிச்சாக்கா மக்கள் சிறப்பாக இருப்பாங்க. பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவானா, அவன் சம்பாதிச்சு பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும். இல்லை பிரச்சனை ஏன் சொல்லுவானே, அதெல்லாம் அரசாங்கம் ஒன்றும் செய்ய முடியாது. அவன் கை கால் இருக்க உழைச்சிக்கணும், சம்பாதிச்சுக்கணும், ஹாப்பியாக இருக்கணும். பொருளாதாரம் கம்மியாக, வரவு கம்மியாக இருக்குது, செலவு கூடுதல் வருது. இதுதான் காரணம். மக்கள் வருத்தப்பட காரணமே இதுதான். பொதுமக்களுடைய பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரேஷன் கடைக்கு போனால் ரேஷன் கடை போய் நின்றுட்டு அந்த பிரச்சனை இருக்குது. விவசாயிகள் எடுத்துகிட்டு விவசாயிகள் இப்போ எல்லா பக்கமே போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு இன்ன வரைக்கும் எந்த முடிவும் தெரியல. இதை அரசாங்கம் நம்மளை கூப்பிட்டு நேரடியாகவே அதை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு நல்ல ஒரு முடிவு எடுத்தால் நல்லாயிருக்கும். வயதுக்குட்பட்ட 6 குழந்தைகள் 10 கிலோமீட்டர் தூரம் ஓடி உலக சாதனை படைத்தனர். ஸ்ரீபெரும்புதூரில் ஸ்ரீபெரும்புதூர் அத்லெட்டிக் கிளப்பில் 90க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இலவசமாக பயிற்சி பெற்று வருகின்றனர். இந்நிலையில் நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் சார்பாக 10 வயதிற்குட்பட்ட 6 குழந்தைகள் 10 கிலோமீட்டர் தூரம் ஓடும் உலக சாதனையில் ஈடுபட்டனர். இதில் கனிஷ்கா, வாட்சன், பிரஜன், சுதர்சன், மோசஸ் இன்ஃபன்ராஜ், மேகனா ஆகிய 2 பெண் குழந்தைகள் மற்றும் 4 ஆண் குழந்தைகள் கலந்து கொண்டு வெற்றிகரமாக 10 கிலோமீட்டரை ஓடி முடித்து உலக சாதனை படைத்தனர். இந்த உலக சாதனை நிகழ்ச்சியை ஸ்ரீபெரும்புதூர் ஏஎஸ்பி கார்த்திகேயன் IPS அவர்கள் துவங்கி வைத்து வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை வழங்கினார். இந்நிகழ்வு ஸ்ரீபெரும்புதூர் மக்களிடம் பெரும் வரவேற்பு பெற்றது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே திருத்தங்கல்லில் மாநில அளவிலான சேவல் சண்டை போட்டி நடைபெற்றது. இதில் சென்னை, விழுப்புரம், நாமக்கல், சேலம், மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம், நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட தமிழகம் முழுவதிலும் இருந்தும் கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா ஆகிய வெளி மாநிலங்களில் இருந்தும் 2000 சேவல்கள் பங்கேற்றன. 10 பந்தல்களில் 75 மோதல் களங்கள் அமைக்கப்பட்டு சேவல்கள் மோதவிடப்பட்டன. சேவல்களுக்கு போதை வஸ்துக்கள் வழங்கக்கூடாது, பந்தயம் கட்டக்கூடாது, ஜாக்கிகள் மது அருந்தியிருக்கக்கூடாது உள்ளிட்ட வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி தகுதியுடைய சேவல்கள் மட்டும் அனுமதிக்கப்பட்டன. ஒவ்வொரு போட்டியில் களம் கண்ட சேவல்கள் சீறி பாய்ந்து சண்டையிட்டன. போட்டியின் முடிவில் சிறந்த 2 சேவல்கள் தேர்வு செய்யப்பட்டு ஃப்ரிட்ஜ் மற்றும் LED டிவி பரிசாக வழங்கப்பட்டது. புதுச்சேரி சண்முகபுரம் வடக்கு பாரதிபுரத்தில் வசித்து வருபவர் சசிகுமார். இவரது மனைவி ஹசினா பேகம். இவர்கள் வசிக்கும் வீட்டிற்கு அருகே உள்ளது வெள்ளவாரி ஓடை. இந்நிலையில் இங்கு பெய்த மழையின் காரணமாக நீர் ஓட்டம் அதிக அளவில் இருந்தது. அப்போது ஹசினா பேகம் தன் இருசக்கர வாகனத்தை ஓரம் நிறுத்துவதற்காக சென்றபோது வேகமான நீரின் ஓட்டத்தில் அடித்து செல்லப்பட்டார். இத்தகவலை அடுத்து அங்கு வந்த தீயணைப்புத் துறையினர் மற்றும் காவல்துறையினர் காணாமல் போன பெண்ணை தேடினர். அப்போது அந்த பெண்ணின் இருசக்கர வாகனம் மட்டும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதனால் மேட்டுப்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து ஹசினா பேகத்தை தேடும் பணியை தீவிரப்படுத்தியுள்ளனர். சென்னை பழவந்தாங்கல் சுரங்கப்பாதையில் வந்த ஆண்ட்ரூஸ் என்பவரை 3 பேர் கொண்ட கும்பல் வழிமறித்து அவரிடம் இருந்த தங்கச் சங்கிலியை பறித்துக் கொண்டு இருசக்கர வாகனத்தில் தப்பினர். இதற்கிடையே காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு கிடைத்த தகவலின் பேரில் அப்பகுதியில் இரவு ரோந்து பணியில் இருந்த போக்குவரத்து போலீசார், சென்னை விமான நிலைய போலீசார் ஆகியோரும் அவர்களை விரட்டி பிடித்தனர். பிடிப்பட்ட மூவரையும் சென்னை விமான நிலைய போலீசார் விசாரித்ததில் அவர்கள் பெயர் விஜய், இம்ரான், புலிதேவன் என்பது தெரியவந்துள்ளது. தொடர்ந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வருகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் கூவத்தூரை அடுத்த முகையூர் கிராமம் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் வசிக்கும் ஆயிரக்கணக்கான மக்கள்
பனை மரங்களில் கள் இறக்கி விற்பனை செய்யும் தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் போலீசார் கள் இறக்க அனுமதி இல்லை என கூறி பனை மரங்களில் உள்ள பாளைகளை வெட்டி அகற்றுவதுடன் மரம் ஏறும் நபர்களை பிடித்து செல்வதாகவும் அப்பகுதி வாசிகள் தரப்பில் புகார் கூறப்படுகிறது. இந்நிலையில் போலீசாரின் இச்செயலை கண்டித்தும் மற்றும் ஆயிரக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரமாக உள்ள கள்ளை இறக்க அனுமதி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி கிராமணி மக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் கொசப்பாளையம் அருள்மிகு ஸ்ரீ கில்லா சீனிவாச பெருமாள் திருக்கோவிலுக்கு இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 28 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நிதி ஒதுக்கீடு செய்து புதிய தேர் செய்யும் பணியை அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் பூஜை தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து ஆரணி டவுன் கோட்டை பகுதியில் உள்ள கைலாசநாதர் திருக்கோவிலின் புதிய தேர் வெள்ளோட்டம் விழாவில் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் கலந்து கொண்டு தேரின் வடம் பிடித்து இழுத்து பக்தர்களின் பயன்பாட்டிற்காக தொடங்கி வைத்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் உள்ள 400க்கும் மேற்பட்ட ஜேசிபி உரிமையாளர்கள் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து 5 நாட்களாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வந்தனர். ஆனால் இந்த வேலை நிறுத்தம் காரணமாக அதிகாரிகள் யாரும் இதுகுறித்து பேச்சுவார்த்தைக்கு வராத காரணத்தினால் தங்களுடைய போராட்டத்தை வாபஸ் பெற்று மீண்டும் வாகனங்களை இயக்க முடிவெடுத்துள்ளனர். நாங்கள் இந்த 5 நாட்களாக வேலை நிறுத்தம் செய்ததன் காரணமாக ஜேசிபி சம்பந்தப்பட்ட பணிகள் முடங்கி இருப்பதால் இன்றுடன் வேலை நிறுத்தத்தை முடித்து இன்று வேலைக்கு தொடங்கி இருக்கிறோம். பொதுமக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். தூத்துக்குடி மாவட்டம் மேலத்திருச்செந்தூர் ஊராட்சி ஒன்றியம் அருகில் அமைந்துள்ளது கிருஷ்ணா நகர். இங்கு சாலையின் இருபுறமும் குப்பைகள் கொட்டப்பட்டு வரும் நிலையில் பல்வேறு வகையான தொற்று நோய்கள் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எனவே குப்பைகள் கொட்ட வசதிகளை ஏற்படுத்தி நோய்கள் மக்களை தாக்காமல் பாதுகாக்கவும் அப்பகுதி மக்கள் சார்பில் கோரிக்கை விடப்பட்டுள்ளது. பாம்பன் கடலின் மீது புதியதாக இருவழி பாதை கொண்ட ரயில் பாலம் அமைக்க ரயில்வே நிர்வாகம் முடிவு செய்து 250 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பழைய பாலத்திற்கு அருகிலேயே கடலில் புதிய பாலத்திற்கான தூண்கள் அமைக்கும் பணி நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் பாம்பன் ரயில் பாலத்தில் உள்ள தூக்கு பாலத்தின் உறுதித்தன்மை மற்றும் பாதுகாப்பு குறித்து ஆய்வு மேற்கொள்ள மதுரையிலிருந்து சிறப்பு ரயில் மூலம் ராமேஸ்வரம் வந்த தென்னக ரயில்வே கூடுதல் மேலாளர் மல்லையா, தென்னக ரயில்வே மதுரை கோட்ட மேலாளர் லெனின் மற்றும் பொறியாளர் கொண்ட குழுவுடன் பாம்பன் தூக்கு பாலத்துக்கு டிராலி மூலம் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் வரட்டனப்பள்ளி அருகே உள்ள குருவி நாயனப்பள்ளி கிராமத்தில் பர்கூர் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் 8 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சுத்திகரிக்கப்பட்ட அம்மா குடிநீர் வழங்கும் மையத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் கலந்து கொண்ட பர்கூர் சட்டமன்ற அதிமுக உறுப்பினர் சி.வி. ராஜேந்திரன் கலந்து கொண்டு புதிதாக அமைக்கப்பட்ட நவீன குடிநீர் சுத்திகரிப்பு மையத்தை திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து பர்கூர் சட்டமன்ற தொகுதியில் சுமார் 5,50,000 ரூபாய் மதிப்பிலான தார் சாலை அமைக்கும் பணியினையும் பூமி பூஜை செய்து சி.வி. ராஜேந்திரன் துவக்கி வைத்தார். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் 33 கோடியே 47 லட்சம் ரூபாய் மதிப்பில் ரயில்வே மேம்பாலம் அமைக்கும் திட்டத்தினை அமைச்சர் ஆர்.வி. உதயகுமார் பூமி பூஜை செய்து ஆரம்பித்து வைத்தார். இந்த விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அன்பழகன் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை கண்காணிப்பாளர் பழனியப்பன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் செங்குந்தர் மகாஜன சங்கத்தின் நாமக்கல் மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கிருபானந்த வாரியருக்கு அரசு விழா அறிவித்துள்ளதற்கும் திருப்பூர் குமரனுக்கு மணிமண்டபம் கட்டுவது என தமிழக அரசு அறிவித்ததற்கும் நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. திருச்செங்கோடு தொகுதி செங்குந்த மக்கள் வாழும் பகுதியாகும். இங்கே உள்ள 2,30,366 வாக்காளர்களில் 1,06,000 வாக்காளர்கள் செங்குந்த சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பெரம்பலூர் துறைமங்கலம் பகுதியில் சமூக நலத்துறை சார்பில் ஏழை பெண்களின் திருமணத்திற்கு நிதி உதவி வழங்கும் திட்டமான தாலிக்கு தங்கம் திட்டத்தின் கீழ் இன்று 1,383 பயனாளிகளுக்கு 10 கோடியே 84 லட்சம் ரூபாய்க்கான நிதி உதவி வழங்கப்பட்டது. குன்னம் சட்டமன்ற உறுப்பினர் ஆர்.டி. ராமச்சந்திரன், பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வன் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீ வெங்கடபிரியா பயனாளிகளுக்கு நிதி உதவியினை வழங்கினர். இந்த நிகழ்வில் மாவட்ட சமூக நல அலுவலர், பயனாளிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நல்லா கேக்குறாங்க டீட்டியலு.
ப்ளூ ஜீனா ஜீன்ஸ் கண்டுபிடிச்சது தெரியலையே. தேனிக்காரன் தான் இருப்பான்னு நான் நினைக்கிறேன். கடையில் வாங்குறோம் போடுறோம். இது கண்டுபிடிச்சது வந்து ஆக்சுவலி இது லிவைஸ் கம்பெனி. இது லிவைஸ் பண்ணுறோம். அதெல்லாம் நமக்கு என்ன தெரியும். ப்ளூ ஜீன் அமெரிக்கன்ஸ் தெரியாதுங்க. ஆனால் அயல்நாட்டிலேருந்து வந்தது மட்டும் தெரியும். நம்ம ரங்கசாமி சுப்பசாமி இல்லை டெய்லர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. சத்தியமாக தெரியாதுன்னு லீ பிரதர்ஸா அமெரிக்காலேயே தெரியல. மேக்ஸிமம் தேனியில் இந்த புழுக்களை ஜீன் நிறையா பார்த்துருக்கேன். நானும் புழுக்களை ஜீன் நிறையா வச்சுருக்கேன். இந்த மாதிரி கேட்டால் நான் அப்படியே கிளம்பிடுவேன். ஜீன்ஸ் பேண்ட்டை கண்டுபிடிச்சது டுமா. துணி கடைக்காரன் தான் இருப்பான். நான் பேண்டே போடல, சட்டை போட்டுக்க பேண்ட். லீவி ஸ்ட்ரவுஸா கோவை மாவட்டம் தேக்கம்பட்டி யானைகள் புத்துணர்வு நல்வாழ்வு முகாமில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் யானையை பாகன்கள் சரமாரியாகவும் கடுமையாகவும் தாக்கும் காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் தேக்கம்பட்டியில் கடந்த 8ஆம் தேதி யானைகள் நல்வாழ்வு புத்துணர்வு முகாம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. கோவில் யானைகள் வருடக்கணக்கில் நாள் முழுவதும் ஒரே இடத்தில் தங்கள் வாழ்நாளை கழித்து வரும் நிலையில் அவை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் புத்துணர்வு பெறும் திட்டமாக இந்த புத்துணர்வு முகாம் நடத்தப்பட்டு வருகிறது. ஆனால் இதற்கு முரணாக யானைகள் புத்துணர்வு முகாமில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் யானையான ஜெயமல்யதாவை கடுமையாக தாக்கும் காட்சி வெளியாகியுள்ளது. தங்கள் சொல் பேச்சை கேட்கவில்லை என கூறி கடுமையாக தாக்கியதாக கூறப்படுகிறது. யானையை கொடூரமாக தாக்கும் சத்தமும் வலி தாங்காமல் யானை பிளிரும் சத்தமும் காண்போரை பேரதிர்ச்சி ஏற்படுத்தும் விதமாக உள்ளது. இச்சம்பவம் குறித்த காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் வெளியானதை அடுத்து யானை பாகன் வினில்குமாரும் உதவி பாகனும் திருக்கோவில் நிர்வாகத்தால் உடனடியாக தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். மாமல்லபுரம் கடலில் மிதந்து வந்து கரை ஒதுங்கிய மர்ம உருளை குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் கடற்கரை கோயில் அருகில் இன்று கடலில் இருந்து நீல கலரில் 4 அடி நீளத்தில் மர்ம உருளை ஒன்று கரை ஒதுங்கி காணப்பட்டது. அங்கு கரையில் மீன்பிடி வலை பின்னும் பணியில் இருந்த மீனவர்கள் சிலர் மர்ம உருளை கரை ஒதுங்கியதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்து மாமல்லபுரம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். பிறகு மாமல்லபுரம் போலீசார் அங்கு சென்று அந்த மர்ம உருளையின் மூடியை திறந்து பார்த்தனர். கப்பலில் வெளியேற்றும் கழிவா அல்லது ரசாயன பொருளா என சந்தேகமடைந்து உருளையில் இருந்த மாதிரியை எடுத்து சென்னையில் உள்ள ரசாயன பரிசோதனை கூடத்திற்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். என்ற ஏக்கத்தோடு காத்திருக்கிறார். நாங்கள் கையை வச்சு ஊனி வந்தோம் சார். அது ரெண்டாவது எங்கள் வீட்டுக்காரங்க உடம்பு சரியில்லாமல் நானும் உடம்பு சரியில்லாமல் ஒரு வேலை கிடைக்க நம்பிக்கையில் நாங்கள் 2 பேரும் வந்திருக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு 2 பெண் குழந்தை இருக்குது, வேறு வருமானம் இல்லை. அது மாதிரி இருக்கிறதுனால சரி நம்மளுக்கு ஏதோ ஒரு இது கிடைக்கும் அப்படின்றதுலாம் வந்திருக்கோம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் 79 இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள அம்மா மினி கிளினிக்குகளில் பணியாற்ற தேவையான மருத்துவ பணியாளர்களுக்கான நேர்காணல் சுகாதாரத்துறை துணை இயக்குனர் அலுவலகத்தில் கடந்த 18ஆம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது. இந்த நேர்காணலில் பங்கேற்க வந்த வீரப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சித்ரா தேவி என்ற மாற்றுத்திறனாளி மாடிப்படி ஏற மெல்ல மெல்ல தவழ்ந்து நேர்காணல் அறைக்கு சென்றது அங்கிருந்தவர்களை கண்கலங்க வைத்தது. சித்ரா தேவியிடம் சென்று அவரது சூழலை கேட்டபோது வார்த்தைகளால் விவரிக்க முடியாத துயரம் அவரது வாழ்வை சூழ்ந்திருப்பது தெரிய வந்தது. வறுமையின் வலியை மறைக்க அவர் உதட்டில் புன்னகை தெரிந்தாலும் அந்த பெண்ணின் கண்கள் அவர் குடும்பத்தின் துயர நிலையை பிரதிபலிக்க தொடங்கியது. சொந்த வீடு வண்டி இருக்குது, வேறு எந்த நிலமும் இல்லை. எங்களுக்கு வர்ற ஓஏபி காசை வச்சு நாங்கள் குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இங்கே அந்த அம்மா கிளினிக்கில் ஓபி சீட் எழுதுறதுக்கு ஆள் எடுக்கிறாங்க. அந்த இதுக்காண்டி வந்திருக்கோம், வேலைக்காண்டி வந்திருக்கோம்.
இது கொஞ்சம் கிடைச்சா எங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். தனது கணவர் ரமேஷும் மாற்றுத்திறனாளி என்றும் தங்களுக்கு திருமணமாகி 2 பெண் குழந்தைகள் உள்ள நிலையில் வேறு வேலைகள் ஏதும் இல்லாததால் அரசு வழங்கும் உதவித்தொகையை கொண்டுதான் இதுநாள் வரை வாழ்வை நகர்த்தி வந்ததாக தெரிவித்தார். எப்படியாவது தங்களுக்கு அரசு வேலை கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையில் இதற்கு முன்னர் நடைபெற்ற பல்வேறு நேர்காணல்களில் பங்கேற்று எந்தவித பயனும் இல்லாமல் போனதால் இந்த வேலையாவது கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் அம்மா மினி கிளினிக்குகளில் உதவியாளர் பணிக்காக விண்ணப்பித்துவிட்டு நேர்காணலுக்காக வந்துள்ளதாக கண்ணீரோடு கூறினார் சித்ரா தேவி. இவருக்கு அரசு உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகையில் சிவசேனா கட்சியின் கொங்கு மண்டல நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் மாநில செயலாளர் முருகன், நீலகிரி மாவட்ட தலைவர் சுரேஷ், செயலாளர் சதீஷ் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய கட்சியின் மாநில செயலாளர் முருகன், தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம், SDPI, தௌஹீத் ஜமாத் போன்ற இஸ்லாமிய இயக்கங்கள் தீவிரவாதத்திற்கு மாறி வருவதாகவும், நடுநிலையாக உண்மையான விஷயங்களை கூறும் வேலூர் சையத் இப்ராஹிம் போன்றவர்கள் தாக்கப்பட்டதற்கு தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கங்களே காரணம் எனவும் தெரிவித்தார். அந்த மதவெறிக்கு வேலூர் இப்ராஹிம் மேல தாக்குதல் நடந்திருக்கு. இது கடும் கண்டனத்துக்குரியது. குமரி மாவட்டத்தில் சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்படுகிறது. ஆனாலும் குமரியின் குற்றாலம் என அழைக்கப்படும் திருப்பரப்பு நீர்வீழ்ச்சியில் போதுமான தண்ணீர் வருவதால் அருவிக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகமாக காணப்படுகிறது. இதனால் அருவியில் செல்வதற்கு பொதுமக்கள் வரிசையில் நின்று அனுமதி சீட்டை எடுத்து சென்றதுடன் அருவியில் குளிக்கும் பகுதி, நீச்சல் குளம், சிறுவர் பூங்கா என அனைத்து பகுதிகளிலும் கூட்டம் அதிகமாக இருந்ததால் திருப்பரப்பு பேரூராட்சி நிர்வாகம் சுற்றுலா பயணிகள் குளிக்கவும் அருவியின் அழகை ரசிப்பதற்கும் 1 மணி நேரம் மட்டுமே அனுமதி வழங்கியது. தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே எஸ்பட்டி கிராமத்தில் அரூர் ஊத்தங்கரை சாலையில் எஸ்பட்டி பேருந்து நிலையத்தில் அப்பகுதியைச் சேர்ந்த 10 பேர் பேருந்துக்காக காத்திருந்தனர். அப்போது அப்பகுதியில் வந்த கார் மோதியதில் திடீரென பேருந்து நிறுத்தத்தில் நின்றிருந்த 5 பேர் மீது மோதியது. இதில் 3 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் 2 பேர் படுகாயமடைந்து அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து அரூர் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். காங்கிரஸ் கட்சியின் MP ராகுல் காந்தி தேர்தல் பிரச்சாரத்துக்காக தென்னிந்தியா வரவுள்ள நிலையில் அவரது சுற்றுப்பயணம் தொடர்பாக நாகர்கோவில் காங்கிரசாருடன் அக்கட்சியின் தலைவர் KS அழகிரி ஆலோசனை நடத்தினார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழக காங்கிரஸ் செயற்குழு 24ஆம் தேதி கூடுவதாகவும் அதன் பிறகு தேர்தலில் போட்டியிடும் தொகுதிகள் குறித்து முடிவெடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் புதிய கட்சிகள் இடம்பெற வாய்ப்பு இல்லை எனவும் தங்கள் அணியில் கூட்டணிகள் இறுதி செய்யப்பட்டு விட்டதாகவும் தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சி எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுறதுக்கு பிளான் பண்ணிருக்கீங்க? எங்களுடைய செயற்குழு கூடுகிறது. கூடி முடிவு செய்து நிச்சயமாக 24ஆம் தேதி. 100 நாட்கள்ல திமுக தலைவர் முதலமைச்சர் ஆனால் பிரச்சனைகளை சால்வ் பண்ணுவேன். என்ன விதத்தில் சாத்தியம்? நிச்சயமா முடியுங்க. நான் என்ன சொல்ல வரேன், அரசினுடைய நடைமுறைகள்லாம் இப்ப மிகவும் எளிதாக்கப்பட்டிருக்கிறது. ரெட் டேபிசம் என்பது இப்ப கிடையாது. சிவப்பு நாடா முறை என்பது மிக 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 குறைந்து விட்டது. எனவே அரசினுடைய நடைமுறைகளை இன்னும் நீங்கள் எளிமைப்படுத்தினால் மக்களுடைய கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற முடியும். அது அவர்களுடைய ஆற்றலை பொறுத்தது. எங்களால் செய்ய முடியும், அதிமுகவால் அதை செய்ய முடியல. தொண்டை குரல் மாற்றம் அல்லது குரல் கம்மல், ஹோர்ஸ்னஸ் ஆஃப் வாய்ஸ், இது எதனால் வருகின்றது என்பதால் சிலர் அதிகமாக ஒரே நாளில் அதிகமாக சத்தமாக பேசுவது, அதிக கோபம், தைராய்டு சுரப்பி சார்ந்த பிரச்சனைகள் மற்றும் தொண்டையில் உள்ள சளிக்கட்டு பிரச்சனைகள் போன்ற பல காரணங்களினால் ஹோர்ஸ்னஸ் ஆஃப் வாய்ஸ் வருகின்றது.
இந்த ஹோர்ஸ்னஸ் ஆஃப் வாய்ஸ் நோய்க்கு சித்த மருத்துவத்தில் ஆடாதோடை 5 மிளகு இருந்தால் பாடாத நாவெல்லாம் பாடும். ஆடாதோடை 2 ஆடாதோடை இலைகளை எடுத்து 5 மிளகுடன் சேர்த்து அதை நன்றாக பொடித்து தேன் கலந்து உண்ணும் பொழுது எப்படிப்பட்ட தொண்டை குரல் மாற்றமாக இருந்தாலும் நிச்சயமாக உடனடி தீர்வு கிடைக்கும். தூதுவளை ரசம், தும்பைப்பூ உடைய சாறு குரற்கம்மலுக்கு மிகவும் சிறந்த மருந்து. சுக்கு மிளகு திப்பிலி, திரிகடுகு என்று அழைக்கப்படுகின்ற சுக்கு மிளகு திப்பிலியை தேனில் கலந்து உட்கொள்ளலாம். வெந்நீர் வைத்து தொண்டையை வந்து கொப்பளிக்கலாம். உப்பு கலந்த வெந்நீர் வைத்து தொண்டையை வந்து கொப்பளிக்கலாம். அடுத்ததாக கற்பூரவல்லி இலைச்சாறு, துளசிச்சாறு, இவை 2ஐயும் சம அளவில் எடுத்து தேன் கலந்து கொடுக்க தொண்டையில் உள்ள குரல் மாற்றம் நீங்கி நல்ல நன்மை உண்டாகும். வெந்நீர் அடிக்கடி பருகிக் கொண்டே இருக்க வேண்டும். கிராம்பு, மிளகு, சுக்கு இவை கலந்த தேயிலையை போட்டு காலை மாலை 2 வேளை குடிக்கலாம். பாலில் மிளகு மஞ்சள் சேர்த்து கலந்து குடிக்கலாம். முட்டையில் முட்டையில் மிளகு மஞ்சள் கலந்து உண்ணலாம். இவை பண்ணும் பொழுது அந்த குரலில் உள்ள மாற்றம் மாறி நல்ல குரல் ஒலி கிடைக்கும். பேய்களின் சமையல் அறை என்று ஆங்கிலேயரால் பெயரிடப்பட்டு நடிகர் கமல்ஹாசன் நடித்த குணா படத்தில் இடம்பெற்ற குணா குகையின் அரிய காட்சிகள் வெளியாகியுள்ளன. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் 1991 வரை பிரபல சுற்றுலா தலமாக அனைவராலும் ரசிக்கப்பட்டு பேய்களின் சமையல் அறை என ஆங்கிலேயர்களால் பெயரிடப்பட்ட குணா குகை உள்ளது. 1991 கமல்ஹாசன் நடிப்பில் வெளிவந்த குணா படத்தின் எழில் கொஞ்சும் பல்வேறு காட்சிகள் அக்குகைக்குள் படமாக்கி வெளிவந்தவுடன் ஏராளமானோர் அந்த குகைக்குள் இறங்கி பார்த்தோம். பள்ளங்களில் இறங்க முயற்சித்து உயிரிழந்த நிகழ்வுகளும் ஏற்பட்டன. இதையடுத்து 1993 முதல் அக்குகைக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டது. ஆனால் அத்தகைய எழில் கொஞ்சும் குகைக்குள் செல்ல வெளிநாடுகளில் உள்ளது போல பாதுகாப்பு அம்சங்கள் ஏற்படுத்தி வனத்துறையினரின் உதவியுடன் உள் சென்று பார்வையிட அனுமதிக்க கோரிக்கை எழுந்துள்ளது. சர்வதேச சுற்றுலா பயணிகளையும் ஈர்க்கும் வண்ணம் அக்குகையின் பிரம்மாண்டம் உள்ளதாகவும் புதிதாக பொறுப்பேற்றுள்ள வன அதிகாரி இந்த கோரிக்கையை பரிசீலிக்கவும் வேண்டுகோள் வைக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டில் எத்தனால் கலந்த பெட்ரோலுடன் தண்ணீர் கலந்ததால் நடுவழியில் நின்ற வாகனங்களால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையேற்றத்திற்கு பிறகு 10 விழுக்காடு எத்தனாலுடன் பெட்ரோல் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. பெட்ரோல் டேங்கில் சிறிதளவு தண்ணீர் இருந்தாலும் எத்தனால் பெட்ரோலுடன் தண்ணீர் கலந்துவிடும் என பெட்ரோலியத்துறை சார்பில் பொதுமக்களுக்கும் பெட்ரோல் பங்க் நடத்துபவர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டிருந்தது. இந்நிலையில் செங்கல்பட்டு புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள பாரத் பெட்ரோலிய பங்கில் 1000 ரூபாய்க்கு ஒருவர் காருக்கு பெட்ரோல் போட்டுள்ளார். அப்போது சிறிது தூரம் சென்ற கார் நின்றுவிட்டது. மேலும் பலருக்கும் இதே போன்று பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் கார் ஓட்டுநர் பெட்ரோல் பங்கில் பணிபுரியும் ஊழியர்களிடம் கேட்டபோது முறையான பதில் அளிக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இதுகுறித்த புகாரை அடுத்து பெட்ரோலியத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து மறு உத்தரவு வரும் வரை பெட்ரோலை விநியோகிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் அந்த பெட்ரோல் பங்க் மூடப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டம் வாணியாறு நீர்த்தேக்கம் கடந்த நவம்பர் மாதம் நிரம்பி உபரி நீர் வெளியேறியது. இந்த நிலையில் 2020-2021 ஆண்டு புதிய மற்றும் பழைய ஆயக்கட்டு பகுதிகளுக்கு சுழற்சி முறையின்படி 90 கன அடி தண்ணீரை தமிழக வேளாண் மற்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் KP அன்பழகன் திறந்து வைத்தார். மேலும் பழைய ஆயக்கட்டின் நேரடி பாசனத்திற்கு ஏப்ரல் முதல் வாரத்தில் திறந்துவிடப்பட உள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி மற்றும் அதனை சுற்றியுள்ள மருதாடு, இளங்காடு, தெய்யார், பாதிரி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் அண்மை காலமாக வெயில் சுட்டெரித்த நிலையில் இன்று காலை மிதமான மழை பெய்தது. இதனால் பொதுமக்கள், விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.